வணக்கம். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். குறிப்பாக முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து வருகிறார். நேற்று பெரியார் திடல் சென்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வீட்டு வாசலில் வந்து முதல்வர் அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களுடைய கைகளை பற்றி உள்ளே அழைத்து சென்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இருவரும் சற்று நேரம் அமர்ந்து உரையாடலும் நடத்தியிருக்கிறார்கள். தமிழக அரசியல் களத்தில் வந்து முதல்வர் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் வந்து இந்த சந்திப்பை நடத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சந்திப்பு நடந்திருக்குமா என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. நாகரிக அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் பல்வேறு சம்பவங்களும் அடுத்தடுத்து தமிழகத்தில் வந்து நடந்தேறி வருவது குறிப்பிடத்தக்கது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது முதல்வர் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் அவர்களை சந்தித்து அவருடைய ஆசையையும் வாழ்த்தையும் பெற்றிருக்கிறார். அதே போன்று அவருடைய அறிவுரையும் அவர் பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக தற்பொழுது இந்த முதல்வர் பதவியை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களையும் மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது வைகோ அவர்களுடைய இல்லத்திற்கும் அவர் சென்று சந்தித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பின் பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு வந்து திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியிலும் தவேக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முன்னாள் முதல்வர்களை யாரும் வந்து அவ்வளவு எளிதில் சென்று சந்திக்க மாட்டார்கள். தவேக திமுக தன்னுடைய அரசியல் எதிரி என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் நேரடியாகவே சென்று சந்தித்து இந்த சந்திப்பை நடத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடன் புசி ஆனந்த் உள்ளிட்டோரும் உடன் சென்றிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கும் பொழுது ஏவா வேலு, ஆர். சக்கரபாணி, அன்பில் மகேஷ், உதயநிதி உள்ளிட்டோரும் உடன் இருந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 10 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்தது. தற்பொழுது அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அடுத்தடுத்து வைகோ அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களையும் சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார்.